வெல்கம் டு எஸ்பி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 6 தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பயிற்சி 6.2ல உள்ள 6th சம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க அந்த சம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த சம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சம் வந்து ஒரு அப்ளிகேஷன் சம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த சம் பார்க்க முன்னாடி நான் சொல்றத மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கோபுரம் இருக்கு. கோபுரம் எப்படி சொல்லலாம்? ஒரு செல்போன் டவர் இருக்குது. செல்போன் டவர் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்ன இருக்குன்னா ஒரு கோபுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது அதிகமாக இருக்கும்? செல்போன் டவர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ கோபுரத்தோட உச்சியில இருந்து செல்போன் டவர் உச்சியை பார்க்க போகிறோம். கோபுரத்தோட அடியில இருந்து செல்போன் டவர் உச்சியை பார்க்க போகிறோம். அதை தான் இந்த சம்மில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஓகே, ஒரு கோபுரம் எவ்வளோ மீட்டர் இருக்கு? 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து உங்களுக்குள்ள இதெல்லாம் பூமி இப்படி இருக்குது. அந்த பூமி இங்க இருந்து எவ்வளோ ஒரு மின்கம்பம் இருக்குது. மின்கம்பம் இந்த எவ்வளோ தான் இருக்கும், போஸ்ட் கம்பி. ஓகேவா? ஒரு போஸ்ட் கம்பி இருக்குது, ஒரு கோபுரம் இருக்குது. மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை பார்க்காங்க. அதாவது இதெல்லாம் கோபுரத்தின் உச்சி. இங்க இருந்து இதை பார்க்காங்க, இங்க இருந்து இதை பார்க்காங்க. ஓகேவா? புரியுதா? என்னென்ன பார்க்காங்க? கோபுரத்தின் உச்சியிலிருந்து மின்கம்பத்தின் அடியையும் மின்கம்பத்தின் உச்சியும் பார்க்கிறோம். மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உயரத்தை வந்து பார்க்கிறோம். பார்த்தாச்சா? அது வந்து எவ்வளவு டிகிரி இருக்குது? 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி. அதாவது மின்கம்பத்தின் அடியிலிருந்து பார்க்கும்போது 60 டிகிரி, அடுத்து உச்சியிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு டிகிரி? 30 டிகிரி. அப்போ அடியிலிருந்து பார்க்கும்போது 60 டிகிரி, உச்சியிலிருந்து பார்க்க டிகிரி பண்ணும்ல. அப்போ இதுல நேரம் ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு டிகிரி? 30 டிகிரி. புரிஞ்சா? இப்போ இந்த டயக்ராம் எப்படி இருந்துச்சு புரிஞ்சா? என்ற ஏற்ற கோணத்தில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரம் கேட்குறாங்க. எது மின்கம்பம்? இதுதானே மின்கம்பம். இதோட உயரம் தான் கேட்குறாங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நேம் புரியுங்க. இங்க ஏ, இங்க பி, இங்க சி, இங்க டி. குறிச்சாச்சா? இங்க ஈன்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வந்து நேம் வந்து அவங்க சொல்ற மாதிரி தான் குறிக்கணும்ல, உங்க இஷ்டத்துக்கு குறிச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட டயக்ராம் வந்து கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. ஏல இருந்து பி வந்து 15 மீட்டர். அப்போ ஏ எவ்வளோ கேட்குறாங்க? ஒன்றுமே இல்லை, இங்க இருந்து மொத்த கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். ஓகேவா? மொத்த கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். இது மட்டும் 2 கிலோமீட்டர். அப்போ இது எத்தனை கிலோமீட்டர் என்ன செய்யும்? 5 - 2 = 3. இப்படி தானே போடுவோம். அதே மாதிரி மொத்தம் வந்து 15 மீட்டர். இது மட்டும் எவ்வளோ கேட்குறாங்க? அப்போ இதை எப்படி போட்டுக்கலாம்னா 15 - xன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்ல. சிடி எக்ஸ்னா இபி என்ன இருக்கும்? எக்ஸா தான் இருக்கும். அப்போ இது எக்ஸ்னா இது வந்து 15 - x. புரிஞ்சா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா? இந்த ஸ்டெப் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சம்முக்குள்ள போகலாம். முதல்ல நம்மளுக்கு எது எதெல்லாம் ஈக்குவல் பாருங்க. பிசி ஈக்குவல், பிசியும் இடி ஈக்குவல். ஓகேவா? பிசியும் இடி ஈக்குவல். நெக்ஸ்ட் எது ஈக்குவல்? இபியும் சிடி ஈக்குவலா? இபி ஈக்குவல் டு சிடி. இதுக்கு மேல வந்து கணக்கின் படி போட்டுக்கோங்க. கணக்கின்படி பிசி ஈக்குவல் டு இடி, இபி ஈக்குவல் டு சிடி. இதுல எது கோபுரத்தின் உயரம்? ஏபி என்பது கோபுரத்தின் உயரம். ஏபி என்பது என்னது? கோபுரத்தின் உயரம். ஏபி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ பிசி ஈக்குவல் டு இடி எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? முக்கோணத்தை எடுத்துடலாமா? இப்போ பெரிய முக்கோணம் இல்ல சின்ன முக்கோணம் ரெண்டுல ஒன்று எழுதுங்க. முதல்ல பெரிய முக்கோணத்தை எடுக்கலாமா? பெரிய முக்கோணம் என்னது? ஏபிசியில். செங்கோண முக்கோணம் ஏபிசியில். ஆறாம் படத்தை என்ன தீட்டா சொன்னேன்? tan தீட்டா. 90% tan தீட்டா மட்டும் தான் வரும். ஓகேவா? tan தீட்டா ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியில் tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா என்னது? எதிர்பக்கம் போய் கர்ணம் தானே. அப்போ தீட்டாக்கு எதிர் என்ன இருக்கு? ஏயும் பி தான் இருக்கு. அப்போ ஏபி பை எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் சொல்லிட்டு
ஏபி பை என்னது பிசி. இப்போ இது எத்தனை டிகிரி? tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபியோட மதிப்பு எத்தனை? ஏபியோட மதிப்பு 15 டிவைடட் பை பிசியோட மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ பிசின்னு போட்டுக்கோங்க. tan 60 டிகிரியோட மதிப்பு என்னது? tan 60 டிகிரியோட மதிப்பு வந்து √3 இஸ் ஈக்குவல் டு 15 பை பிசி. இப்போ நம்மளுக்கு எது தேவை? பிசி தானே தேவை. அப்போ பிசி எங்க கொண்டு வாங்க? √3 எங்க கொண்டு வாங்க? அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 15 பை √3. இப்படி அடிமானத்தில் எப்பவுமே √3 இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மேலையும் கீழையும் √3 பெருங்க பார்ப்போம். அப்போ 15 பை √3 இன்ட்டு √3 பை √3. அப்போ என்ன ஆகும்? 15 √3 பை √3 இன்ட்டு √3 வெறும் 3 மாறும். அப்போ 1 3 3 I 3 15. அப்போ பிசியோட வேல்யூ எத்தனை? 5 √3. இப்போ பிசியோட வேல்யூ கிடைச்சிருச்சா? எது சமம்? பிசிஇடி சமமா? அப்போ பிசிஇடி வருது என்ன பண்ணும்? 5 √3 போடணும். இங்கே என்ன பண்ணும்? 5 √3 போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணம் முடிஞ்சா? இப்போ சின்ன முக்கோணம். சின்ன முக்கோணம் என்னது? முக்கோணம் ஏஇடியில். முக்கோணம் ஏஇடியில் செங்கோண முக்கோணம் ஏஇடியில் tan தீட்டா என்னது? tan தீட்டா வந்து எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் சொன்னா இத தீட்டாக்கு எதிர என்ன இருக்கு? ஏஇ இருக்கு. அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு? இடி இருக்கு. ஏஇ பை இடி. இப்போ tan தீட்டாவோட மதிப்பு எத்தனை? 30 டிகிரி. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏஇயோட வேல்யூ என்னது? ஏஇயோட வேல்யூ என்னது? 15 மைனஸ் எக்ஸ். இந்த 15 மைனஸ் எக்ஸ் ஏன் வந்துருக்குன்னு சொன்னா மொத்தம் 15 மீட்டர். இது எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஈபிக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு குறிச்சிருக்கோம். அப்போ 15ல் இந்த வேல்யூவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏஇ வேல்யூ கிடைச்சிருமா? அதனால தான் அங்கே வந்து 15 மைனஸ் எக்ஸும் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ ஏக்கு பதில் என்ன பண்ணோம்? 15 மைனஸ் எக்ஸ் பை ஈடியோட வேல்யூ என்னது? ஈடியோட வேல்யூ 5 √3. இப்போ tan 30ஓட வேல்யூ என்னது? 1 பை √3 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ் பை 5 √3. இப்போ இந்த 5 √3 இங்க கொண்டு போலாமா? அப்போ 5 √3 பை √3 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த √3 இந்த √3 அடி வருமா? மிச்சம் என்ன இருக்கும்? 5 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ x இங்கிட்டு கொண்டு போங்க, 5 அங்கிட்டு கொண்டு போங்க. மைனஸ் x இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் x மாறும். அந்த பக்கத்துல 15 அப்படியே இருக்கும். அந்த ப்ளஸ் 5 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 5 மாறும். அப்போ x ஈக்குவல் எத்தனை? 10. அப்போ x எங்க இருக்கு? CD வேல்யூ தான் x. CD னா என்னது? CD என்னது? மின்கம்பத்தின் உயரம். CD is equal to மின்கம்பத்தின் உயரம். அப்போ therefore மின்கம்பத்தின் உயரம் எத்தனை? 10 மீட்டர். மறக்காம 10 மட்டும் போடக்கூடாது, 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கு தான் 1 மார்க். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாசிக்கும் போது வந்து அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு கோயில் கோபுரம் இருக்குது. இங்கிட்ட வந்து ஒரு மின்கம்பம் இருக்குது. மின்கம்பம் வந்து சின்னதாக இருக்கும். சரியா? மின்கம்பத்தோட அடியிலேருந்து கோயில் கோபுரத்தை பார்க்குறோம், மின்கம்பத்தோட உச்சியிலேருந்து கோயில் கோபுரத்தை பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டிகிரி வெளியே அவங்க கொடுத்துட்டாங்க. அது ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து வந்துடும். இந்த கணக்கை நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரிவிஷன் பண்ண அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் செம்ம. நம்ம நார்மல் லைஃப்பில் நடக்கிறது வந்து நம்ம அப்ளிகேபிள் பண்ணுறதுக்காக தான் இந்த சம்பளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து வே ஆஃப் மெத்தடை வந்து மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.